முஸ்லிம் சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை என்பது அல்லாஹுவினால் நமக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட முன்மாதிரி என்பதை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் நம்புபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்குரிய முன்மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலேயே இருக்கின்றது என்று வல்ல அல்லாஹு தஆலா கூறியிருப்பதை நாங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளில், முன்மாதிரிகளில், நடைமுறைகளில் ஒன்றை இங்கு நான் இன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன். நோன்பிலே அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடி பசியுடன், தாகத்துடன், மறுமையையும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த போதனை மிகவும் மன் அஸ்பஹ முஆஃபன் ஃபீ பதனிஹி ஆமினன் ஃபீ சிர்பிஹி வஇந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா பிஹதாஃபிரிஹா. அதாவது, யார் சுகம் நிறைந்தவனாகவும் பாதுகாப்பு உள்ளவனாகவும் அன்றைய உணவு தன்னிடம் இருக்கக்கூடியவனாகவும் காலையில் விழித்தெழுகிறானோ, அதாவது ஒருவன் காலையிலே விழித்தெழும் பொழுது நோயற்றவனாகவும் பயமற்றவனாகவும் அன்றைக்கு தேவைப்பட்ட உணவு இருக்கக்கூடியவனாகவும் எவன் காலையில் விழித்தெழுகின்றானோ அவனுக்கு, இப்படிப்பட்டவனுக்கு சகல உலகத்தின் பெருமைகளும் சந்தோஷங்களுமே ஒன்றாக கூட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நோயற்ற, பசியற்ற வாழ்க்கை ஒருவனுக்கு கிடைக்கின்றதென்றால் இதை விட மேலதிகமாக அவன் எதையும் தேட வேண்டிய அவசியமில்லை. இந்த உலகத்திலே மனிதன் பாடுபடுகின்றான் உழைப்பதற்காக, தனது பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக. இறுதியிலே அதன் மூலம் அவன் அனுபவிக்கக்கூடியவை என்ன? உடுக்கலாம், உண்ணலாம், குடிக்கலாம், பாதுகாப்பாக வாழலாம், சுகத்தோடு வாழலாம். இதை விட இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே அவனுக்கு தேவையானது எது இருக்கின்றது? ஒன்றுமில்லை. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் ஒவ்வொரு முஸ்லிமும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை அளவுக்கு அதிகமான செல்வத்தை தேடி அதன் பின்னால் அலைந்து திரிவதை குறைக்க வேண்டும் என்று மறைமுகமாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான நோய் பார்த்து அவர்கள் போன்று நானும் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதிகமான பொருளை சேர்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற காரணத்தினால் நிம்மதியை மனிதன் இழக்கிறான். அந்த நிம்மதியை இழப்பதன் மூலம் பல வகையான நோய்களுக்கு அவன் ஆளாகுகின்றான். இன்றைய உலகத்திலே பல வைத்திய நிபுணர்கள் கூறுவது போன்று வைத்தியசாலைக்காக செல்பவர்களின் 180 பேருடைய நோய்கள் உளவியல் ரீதியானவையும் ஸ்ட்ரெஸ்ஸின் மூலம் வருவதும் என்று கூறுகின்றார்கள். ஏன்? தேவைக்கற்ற அலைச்சல். அழகாக உண்டு குடித்து சந்தோஷமாக வாழ்வதற்குரிய அமைப்பில் இருக்கின்ற அவன் மேலும் பணத்தை சேர்ப்போம் என்ற ஆசையிலே அலைந்து திரிந்து அதனால் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெஸ்ஸின் காரணத்தினால், வேலை பிரஷரின் காரணத்தினால், காரணத்தினால் பல வகையான நோய்க்குள்ளாகின்றான். அதன் மூலம் தனது சுகத்தை பலி கொடுக்கின்றான். அந்த சுகத்தின் நியாமத்தை புரியாதவன் தன்னிடம் இருக்கக்கூடியதை கொண்டு பொருந்தி சந்தோஷமாக வாழ்கின்றதன் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் தெரிந்து கொள்ளாதவன் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் தனது சுகத்தை தானாகவே அளித்து விடுகின்றான். இந்த நிலையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிகோல உதவுகின்ற ஒரு மார்க்கம், ஒரு மாதம் தான் ரமதான் மாதம். அதற்குரிய ஒரு வணக்கம் தான் இந்த நோன்பு. எனவே இந்த நோன்பை நாங்கள் பிடிக்கின்ற பொழுது குறைந்த உணவை உண்டு அல்லாஹுவின் ஞாபகத்தையும் பொருத்தத்தையும் ஆகிரத்தையும் அதிகம் நினைப்பதன் மூலம் நாங்கள் ஏற்கனவே இழந்த சுகத்தினை மீண்டும் நமது உடம்புக்கு பெற்றுக் கொடுக்கலாம்.
மூலம் ஆத்மா பலனடைகிறது. ஆத்மா பலனடைகின்ற பொழுது நமது சரீரமும் பலனடைகின்றது. அதன் மூலம் அல்லாஹுவின் ஞாபகத்தின் மூலம், தியானத்தின் மூலம் நமது ஆத்மா சாந்தி அடைகின்ற பொழுது நாம் பல வகையான உளவியல் ரீதியான நோய்களிலிருந்து விடுபடுகின்றோம். அதன் மூலம் சிறந்தவர்களாக, ஆஃபியத்துடையவர்களாக நாங்கள் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவேதான் நம்மிடம் இன்றைக்கு உண்ண உணவிருக்கின்றதென்றால், உடுக்க உடை இருக்கின்றதென்றால், பயமற்றவர்களாக வாழ முடியும் என்றால், நாங்கள் சுகத்துடன் இருக்கின்றார்கள் என்றால், இதுவே மாபெரும் ஞாமத்து, இதைவிட ஞாமத்து இல்லை என்று நாங்கள் நினைத்து வல்ல அல்லாஹுவிற்கு நன்றி கூறி அந்த அடிப்படையிலே வாழ முயல்வோமாக. நமக்கு தேவையில்லாத எக்ஸஸ் செல்வத்தினை சேர்ப்பதன் மூலம் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து வாழ்வோமாக. அடுத்த கணமே நாங்கள் இறைவன்பால் சென்று விட வேண்டும் அல்லவா? அப்படியான இடம்பாடும் இருக்கும் போது ஏன் நாம் நம்மை அழித்து, நமது சுகத்தை அழித்து இவ்வாறான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்பதை உணர்ந்து வல்ல அல்லாஹுவின் விருப்பத்திற்குரியவராக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் இந்த நோன்பு என்பதை புரிந்து நாங்கள் வாழ்ந்து வருவோமாக. நமது நோன்புகளை, நமது இபாதத்துகளை வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகர் சிந்தனை கேட்டீர்கள். வழங்கியவர் கலாநிதி இமாம் தீன் முகமது அவர்கள்.